இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வேறுவிரிக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவின் ஜனமாய் மாற விருப்பம் கொண்டு மற்ற சமயங்கள் மற்ற மக்கள் இனங்களின் மத்தியிலிருந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள சத்திய வசனங்கள் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொள்ள விரும்புகிற அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவரையும் நான் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நாளின் காலை வேளையில் பகல் வேளையில் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்தி செய்திக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையான வார்த்தைகளை நாம் இந்த நாளிலே சிந்தனைக்கு ஆயத்தமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடந்த சனிக்கிழமையன்று இதனுடைய முற்பகுதியை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையான வசனங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அதே பகுதியின் பிற்பகுதியை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய தலையங்கம் ரேகாபியரை போல நீங்கள் கர்த்தருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களோ அல்லது போதனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களோ என்கிற ஒரு தலையங்கத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தொடர் செய்தியாக 165வது தொடர் செய்தியை நாம் இன்றைய தினத்தில் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இன்றைய செய்தி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 165வது செய்தி. தலையங்கம் ரேகாபியரை போல, அதாவது ரேகாபியர் தங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டுவது போல தேவனுடைய ஜனமாகிய நீங்கள் கர்த்தரின் போதனைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களோ என்பதுதான் இந்த தலையங்கம். இந்த நாளுக்குரிய வேத வசனங்களை நான் உங்களோடு படிக்கின்றேன். அருமையானவர்களை, உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 35:12 முதல் 19 வரையான வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகி யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி
தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்திற்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம். நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலும், இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும், நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும், யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அருமையானவர்களே, நாம் இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். அங்கே யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அந்த யூதர்களிலே, இஸ்ரவேலர்கள் என்றறியப்பட்ட யூதர்களிலே ஒரு குடும்பத்தார், நாம் கடந்த சனிக்கிழமை என்று அதை சிந்தித்தோம். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய கட்டளையின்படி யோனதாபின் புத்திரரை, ரேகாபியருடைய புத்திரரை அழைத்து ஆலயத்தின் அறையிலே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக குடங்கள், பல குடமாக திராட்சரசத்தை வைத்து அவர்கள் அனைவருக்கும் குடிப்பதற்கு திராட்சரச கோப்பைகளை, கிண்ணங்களை அல்லது மது கோப்பைகளை வைத்து, இவைகளை நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு குடியுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் ரேகாபியருடைய குடும்பத்து அங்கத்தினர்களோ அனைவரும் ஒரே மனதாக சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைகளின்படி நாங்கள் பரதேசிகளாய் தங்கியிருக்கிற இஸ்ரவேலிலே, யூதேயாவிலே, எருசலேமிலே திராட்சரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழத்தை புசிப்பதும் இல்லை, திராட்சை பழ விதைகளை விதைப்பதும் இல்லை, அவைகளை நடுவதும் இல்லை, திராட்சை தோட்டங்களை நாட்டி அதை பராமரித்து அதன் பழத்தை பறித்து பிழிந்து திராட்சரசம் மதுபானத்தை உருவாக்குவதும் இல்லை. ஏனெனில் நாங்கள் இந்த தேசத்திலே பரதேசிகளாய் வாழ்கிறோம். எங்களுடைய குடியிருப்பு எருசலேம், பரம எருசலேம். அதற்கு ஒப்பாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? சீரியரும் பாபிலோனியரும் யுத்தத்திற்காக எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள், யூதேயாவுக்கு. அவர்கள் அழிக்கப்படாதபடிக்கு, அவர்களுடைய கைக்கு தப்பி போகும்படியாக நாங்கள் எருசலேமிலே குடியிருக்க வந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எருசலேமிலே குடியிருந்தால் நாங்கள் தப்பு வைக்கப்படுவோம். ஏனெனில் அவர்கள் பரம எருசலேமின் வாசிகள். இந்த பூமிக்குரிய எருசலேமிலும் அந்த யூதேயா தேசத்திலும் இந்த பூமியிலும் அவர்கள் பரதேசிகள் என்பதை விசுவாசித்திருக்கிறார்கள். அவருடைய விசுவாசத்தின் உறுதிப்பாட்டை தேவன் பாராட்டுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான கிறிஸ்தவர்களே, அருமையான தேவனுடைய ஜனங்களே. அந்த ரேகாபியருடைய குடும்பத்திற்கு தேவன் அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அதே 35ஆம் அதிகாரம் கடைசி 18ஆம் வசனத்தில் அவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். வேதாகமத்தில் இது போன்ற நிகழ்வுகள் சற்றேறக்குறைய 2 அல்லது 3, 4 நிகழ்வுகளே. ஒன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆபிரகாம் தேவனுடைய விசுவாசிகளின் தகப்பன் என்று தேவனாலே மாற்றப்பட்டான். அவருடைய அத்தனை சோதனைகளுக்கும் அவன் நின்று கொடுத்தான், விழுந்து விடவில்லை. பல ஆண்டு கணக்காக அவருடைய சோதனைகளை சகித்தவன் அவன். அவருடைய காணப்படாமல் இருந்தும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவன் அவன். அதனாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்.
இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று கூப்பிடுகிற ஒருவனாகிலும் அந்த கூப்பிடுதலுக்கு, அந்த கூப்பாடுகளுக்கு செவிசாய்த்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க விளைந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, ஒருவராகிலும் தேவனால் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுக்கு பிள்ளைகளாய் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, வேத வசன சட்டங்களுக்கு, கட்டளைகளுக்கு, வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? இல்லையே. பின் எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க முடியும்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தாவீது தேவனுடைய அவனுக்கு அநியாயம் செய்திருக்கிறான், அநேகருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறான். அது கர்த்தருடைய யுத்தத்திலே அவன் யுத்தத்தை நடத்துகிறவனாக இருந்தபடியினால் அங்கே அநேகருடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. ஆனால் அவனிடத்திலே ஒரு குறைபாடு. உரியாவின் மனைவி பத்சேபாளை தனக்குரியவளாக எடுத்துக்கொண்டான். அடுத்தவன் மனைவி என்று தெரிந்தும் அவனை அழைத்து யுத்த களத்திலே முதலிடத்திலே நிறுத்த வைத்து அவனை கொலை செய்வதற்கு கட்டளையிட்டான். அவன் செய்த குற்றம். ஆனாலும் தேவன் அவன் மனம் வருந்தி தன் தேவனிடத்திலே தன்னை குறித்து கதறிய போது அவர் அவனை மன்னித்தார். அவனை தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். இன்றைய ஊழியர்களிலோ இன்றைய கிறிஸ்தவர்களிலோ யாராயிலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது. ஒருவேளை சிலர் தங்கள் தகப்பன், தாத்தா, முப்பாட்டனாருடைய வார்த்தைகளுக்கு, அதாவது பித்ரு வாக்கு பரிபாலனம் என்று சொல்லுகின்ற மூதாதையர்கள், முன்னோர்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், கை கொண்டு வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கும். ஆனால் அவர்களிடத்திலும் தேவனுக்கேற்ற கீழ்ப்படிதல் இல்லை. தங்களுடைய மூதாதையர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். பித்ரு வாக்கு பரிபாலனம். பித்ரு என்றால் மூதாதையர்கள், மரித்து போனவர்கள். மரித்து போன முன்னோர்களுடைய வார்த்தைகளுக்கு இன்றைக்கும் மரியாதை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது தேவைதான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. அருமையானவர்களே, ஆனால் நாம் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க துடிக்கிறோம். யூதர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களாகிய தேவனுடைய பரிசுத்த ஜாதிகளுக்கு, பரிசுத்த ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை வேதாகமத்திலிருந்து நாம் சொந்தமாக்கி கொள்ள துடிக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழுகிறோமா? தேவனுக்கேற்ற பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா? பின் எப்படி நீங்கள் ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களுக்கு, ஆபிரகாமின் சந்ததியாருக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களிலிருந்து முதன்மையானவர்களாய் வேறு பிரிக்கப்பட்ட யூதர்களுக்கு, ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பின் எப்படி இன்றைய உலக கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நமக்கு போதிக்கிறவர்களும் நாம் அவர்களுடைய போதனைகளை பின்பற்றி கொண்டிருக்கிற நாமும் இன்றைய கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இல்லை. நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், நான் உங்களிடத்திலே உங்கள் சிந்தனைக்காக சில காரியங்களை சொல்லுகிறேன். பொய் பேசுவது உண்டா? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் பொய் பேசியதில்லையா? நீங்கள் பொய் சாட்சி சொன்னதில்லையா? கைக்கூலி கொடுத்ததில்லையா? கைக்கூலி கொடுத்து உனக்கு உரிமை இல்லாததை நீ பெற்றுக் கொண்டதில்லையா? கைக்கூலி வாங்கி உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததில்லையா? திருடியதில்லையா? அலுவலக பொருட்களை திருடியதில்லையா? அடுத்தவனுடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை
நீ திருடியது இல்லையா? நீ எங்க வேலை செய்தாலும் சரி, நீ இருக்கிற நிலையிலிருந்து என்னென்ன செய்திருக்கிறாய், அந்த விதி பிரமாணங்களுக்கு மீறி என்னென்ன செய்திருக்கிறாய். உன் சக அடுத்தவனுடைய நிலத்தை அபகரித்ததில்லையா? அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்ததில்லையா? அடுத்தவன் சொத்தை, வீட்டை பிடுங்கியதில்லையா? அடுத்தவனுடைய நிலத்தின் வேலிக்கல்லை நீ அகற்றியதில்லையா? அடுத்தவன் பேரிலே பொய்யாய் குற்றம் சுமத்தியதில்லையா? குறை சொன்னதில்லையா? அநியாயமாய் சம்பாதித்ததில்லையா? கைக்கூலி வாங்கினதிலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தியதில்லையா? மதுபானம் விற்றதிலே உள்ள வருவாயை, பல ஆயிரம் குடும்பங்களை நாசப்படுத்துகிற மதுபானத்தை விற்றதிலே நீ அதன் லாபத்திலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தியதில்லையா? கர்த்தருடைய காணிக்கைகளை கொள்ளையடித்ததில்லையா? கர்த்தருக்குரியதை கர்த்தருடைய காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக உன் சொந்த லாபங்களுக்காக, உன் சம்பாத்தியங்களுக்காக கர்த்தருடைய காணிக்கையை நீ அபகரித்ததில்லையா? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு, உன் ஆசீர்வாதங்களில் இருந்து ஒரு பகுதியை கொடுப்பதற்கு முறுமுறுப்போடு, கோபதாபங்களோடு, எரிச்சலோடு காணிக்கை கொடுத்ததில்லையா? அடுத்த புறன் மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்கிற வேதவசனம், நீ வேறு எந்த பெண்ணையும் இச்சையோடு பார்த்ததில்லையா? அடுத்தவன் மனைவியோடு படுத்ததில்லையா? திருமணமாகாத கன்னி பெண்களை நீ உறவு கலைத்ததில்லையா? அடுக்கிக் கொண்டே போவேன். நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். பரிசுத்த பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வசனம் வரையிலும் நீங்கள் படித்து உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நீ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறாயா, வாழுகிறாயா? நீ கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருக்கலாம், கிறிஸ்தவ விசுவாசியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அப்போஸ்தலனாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், ஊழியராக, சுவிசேஷகராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய அத்தனை வார்த்தைகளையும் நீ படித்து ஒவ்வொரு வசனங்களின் வாக்கியங்களின்படி, வார்த்தைகளின்படி உன்னை நீ சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக பரிசுத்தனாய் நீதிமானாய் இருக்கிறாயா என்பதை. ரோமர் 1ஆம் அதிகாரம் அங்கே 26 விதமான கேள்விகளை பரிசுத்த பவுலப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே. அருமையானவர்களே, நிச்சயமாக நீங்கள் என்னுடைய வார்த்தை, என்னுடைய செய்திகளை பின்பற்றுகிறீர்கள் என்பது உண்மையானால் இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். உங்களை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டும். நான் கூறினால் அது குற்றச்சாட்டு போல இருக்கும், குறை சொல்லுகிறது போல இருக்கும். ஆனால் நீங்களே அதை சோதித்து பார்க்க வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் முழுவதையும் படிக்க வேண்டும். நீங்கள் அந்நிய தேவர்களை வழிபட்டதில்லையா? அந்நிய ஆவிகளிடத்தில் குறி கேட்க சென்றதில்லையா? உங்கள் தேவைகளுக்காக மற்றவர்களிடத்தில் நீங்கள் ஜபிக்க பணம் கொடுத்து, கை கூலி கொடுத்து ஜபிக்க கேட்டதில்லையா? நீ எப்பொழுது ஒருவன் உனக்காக ஜபிப்பதற்கு நீ காணிக்கை கொடுக்கிறாயோ, அது நீ கர்த்தருக்கு கொடுக்கிற லஞ்சம், கைக்கூலி என்பதை தெரிந்து கொள். இன்றைய போதகர்களும் ஊழியக்காரர்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்வதற்காக, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கற்பிப்பதற்காக, உங்களுக்கு ஆசீர்வாத வாக்கு தத்தங்களை அள்ளி வீசுவதற்காக கைக்கூலி லஞ்சம் வாங்குகிறார்கள். நீங்கள் காணிக்கை என்ற பெயரிலே, நன்கொடை என்ற பெயரிலே கள்ள பிரசங்கிகளுக்கும், கள்ள போதகர்களுக்கும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கைக்கூலி கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யோசிக்கணும். உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் எத்தனை நாள் மண்டையிட்டு கதறினீர்கள்? யோசிங்க.
இல்லையே. உங்களுக்காக ஜெபிக்க கூலிக்கு ஆள் பொருத்திக் கொள்ளுகிறீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பலிபீடத்தில் பலி செலுத்துவதற்கு, பலியிடுவதற்கு கைக்கூலி வாங்குகிறார்கள். அதான் ஜெபிப்பதற்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் போதனை செய்வதற்கு லஞ்சம் வாங்குகிறார்கள். குறி தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு கைக்கூலி வாங்குகிறார்கள். நீங்கள் தேடி வாசிக்க வேண்டும். தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இருக்கிறது. மீகா, மல்கியா முதலானவர்களுடைய புத்தகங்களிலே இருக்கிறது. நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் எப்படி நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறீர்கள்? எல்லா அருவருப்புகளையும் நிறைந்திருந்து நாங்கள் அபிஷேகம் பெற்றோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், ஆவியின் வரங்களை பெற்றோம், மறுபடி பிறந்தோம் என்று கூவிக்கொண்டிருக்கிறீர்களே. நேற்றைய செய்தியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பூமியினுடைய அக்கிரமத்தின் மிகுதியினால் பூமி அழிக்கப்பட போகிறது. பூமியினுடைய அக்கிரமம் என்றால் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதர்களின் அக்கிரமத்தின் பெருக்கத்தினால். பரிசுத்தவான்கள் இல்லை. நீ வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கர்த்தரை தேடுகிற யாராகிலும் உண்டோ என்று தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது. தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுவதற்கு பதிலாக நீ உன் ஆத்மாவின் வாழ்வுக்காக, உன் மாம்சீக வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக நீ கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக நீ கள்ள தீர்க்கதரிசிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். கள்ள அப்போஸ்தலர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். கள்ள போதகர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். கள்ள ஜப ஆராதனை வீரர்களை, வீராங்கனைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ பரிசுத்தவான் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். நீ பெற்றுக்கொண்டிருக்கிற எந்த ஆசீர்வாதமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல. இவ்வுலகத்தின் ஆவிகளாலும் குறுக்கு வழிகளிலும் நீங்கள் தேடிக்கொண்ட ஆசீர்வாதங்களே அன்றி கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் அல்ல என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சிந்தனை செய்யுங்கள். வேத வசனங்களை படித்து ஆராய்ந்து பாருங்கள். அருமையான கிறிஸ்தவர்களே, நான் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இந்த செய்தியினுடைய தொடர் செய்தியைத்தான், சனிக்கிழமை நீங்கள் கேட்ட செய்தியினுடைய தொடர் செய்தியைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்திக்கு ஆயத்தமாக ஒரு நிமிடம் தலைவணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் யார் யாருடைய கட்டளைகளுக்கு, போதனைகளுக்கெல்லாமோ கீழ்ப்படுகிறோம். ஆனாலும் தேவனே, நீர் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற சத்திய வேத வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியவில்லையே என்கிற குற்றத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்யும். ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளிடத்தில் அல்ல, கள்ள அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு அல்ல, கள்ள போதகர்களுடைய வார்த்தைகளுக்கு அல்ல, ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களுக்கு அல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குவதற்கல்ல, என்னுடைய நிறைவாழ்வின் நித்திய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்காக, ஆவி ஆத்மா சரீரத்தின் விடுதலை வாழ்வுக்காக நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன் என்று நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு நிமிடம் தலை வணங்கி செபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் தயவும் நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல ஆவிகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஜீவ சுவாசத்தை பெற்றிருக்கிற நாங்கள் உம்முடைய கரத்தினாலே, உம்முடைய சாயலின்படி, உம்முடைய தோற்ற வடிவத்தின்படி உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, உம்முடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு, சத்திய வேத வசனங்களுக்கு, அந்த வசனங்களின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, கட்டுப்படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை அந்த ரேகாவியரின் குடும்பத்தார், ரேகாவியருடைய புத்திரர்கள் தங்கள் தகப்பனாய யோனதாபின் கற்பனைகளுக்கு, ஆலோசனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த நாட்கள் மட்டும்
அவர்கள் திராட்சை பழத்தை ருசிப்பதும் இல்லை, திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பதும் இல்லை, மதுபானத்தை அருந்துவதும் இல்லை என்று வாக்குறுதி எடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை தேவனை நீர் கண்டு, இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கும்படியாய், ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்கும்படியாய் எரேமியாவுக்கு அவைகளை காண்பித்தீர். உம்முடைய வார்த்தைகளின்படி அவன் அந்த வார்த்தைகளை ரேகாபியருடைய புத்திரரை அழைத்து வந்து சோதித்து பார்த்தான். அவர்கள் திரும்பவும் அந்த வார்த்தைகளை அப்படியே சொன்னார்கள். நாங்கள் திராட்சைப்பழ ரசத்தையோ மதுபானத்தையோ அருந்துவதும் இல்லை, தொடுவதும் இல்லை, அதை குறித்து சிந்திப்பதும் இல்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறீர். அருமையானவர்களே, அவர்களைப் போல நாங்களும் இந்த பூமியில உம்மை தவிர, உம்முடைய வேத சத்திய வேத வசனங்களை தவிர, உம்முடைய கட்டளைகள், கற்பனைகள், உம்முடைய ஜீவ போதனைகளை தவிர வேறு எதையும், எந்த ஆசீர்வாத குறுக்கு வழிகளின் ஆசீர்வாதங்களையும் சார்ந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதிப்பட தீர்மானம் எடுக்கத்தக்கதாக என்றென்றைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைகள் அவருடைய பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம், அதை கை கொள்ளுவோம், அவருக்கு அஞ்சி நடப்போம் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு ஜனமும், இந்த பூமியின் மக்களினங்கள் அனைவரும் அந்த வார்த்தைகள் நல்ல தீர்மானம் எடுக்கத்தக்கதாக அவருடைய உள்ளங்களிலே நீர் பேசுவீராக. இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளங்களிலே செயல்பட நீர் உதவி செய்வீராக. நான் உங்களோடு இருந்து நீங்கள் நாமத்தை குறி அறிவிக்கிற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு அந்த வார்த்தைகளின் வழியாக செயல்படுவார் என்று வாக்குறுதி கொடுத்த தேவனே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை இந்த ஜனங்கள் கேட்கிற போது அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே விசுவாசத்தை உருவாக்கத்தக்கதாய், ஆவியாயும் ஜீவனாயும் பட்சிக்கிற அக்னியாயும் மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் இருக்கிற சத்திய வசனங்கள் அவர்கள் உள்ளங்களிலே செயல்பட தேவரீர் கிருபை செய்யும்படியாய், அதன் மூலமாய் அவர்கள் நல்ல தீர்மானம் எடுக்க, அந்த தீர்மானத்திலே நிலைத்து நிற்க, தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை தேவ சமூகத்திலே ஒப்படைத்து தங்களுக்காக, தாங்களே ஆத்ம ரட்சிப்புக்காக கதறி அழுது ஜெபிக்க, தங்கள் இருதயத்தை திறந்து தண்ணீரை போல தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தங்கள் வேண்டுதல்களை எமது சமூகத்திலே ஊற்றி, பிறரிடத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலே, கள்ள அப்போஸ்தலர்களிடத்திலே, கள்ள போதகர்களிடத்திலே, இத்தற்கால ஜப வீராங்கனைகளிடத்திலே மண்டியிடுவதற்காக ஓடுகிறவர்களாய் அல்ல, தாங்கள் இருக்கிற இடங்களிலே தங்களை தாழ்த்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவர்கள் நல்ல தீர்மானம் எடுக்க அவருடைய உள்ளங்களிலும் தேவரீர் இடைபடும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் தாமே உணர்த்துதலை, தூண்டுதலை கட்டளையிடும்படியாய் உமது சமூகத்திலே மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய், கேட்கிற அனைத்து உள்ளங்களோடும் இடைபடும்படியாய் தேவனே உமது சமூகத்திலே மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். நற்சாட்சி பெற்ற தேவனாலே நற்சாட்சி பெறுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த சிந்தனையை துவக்க இருக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நீங்கள் அந்த வார்த்தையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் சப்தம் எரேமியாவுக்கு உண்டாகிறது. நீங்கள் தேவனுடைய சப்தத்தை கேட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும், அது வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் சப்தம், மெல்லிய அமர்ந்த சத்தம். அந்த சத்தத்தை கேட்டவர்களுக்கு மட்டுமே புரியும். மற்றவர்கள், கேட்காதவர்கள் கேட்பதற்காக, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களை தேவ கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். தீர்க்கதரிசிகளின் சத்தத்தை அல்ல, அப்போஸ்தலர்களின் சத்தத்தை அல்ல. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவராய தீர்க்கதரிசியும் மகா பிரதானாசாரியரும் உன்னதமான போதகருமாகிய உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இல்லை. ஏனெனில் உரை சொல்லப்பட வேண்டிய அனைத்து தீர்க்க தரிசனங்களும் வேதாகமத்தில் கூறி அறிவிக்கப்பட்டு முடிவு பெற்றாயிற்று. அப்போஸ்தலர்கள் என்றால் நீங்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரால், ஏன்னா பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவே, அவரால் அனுப்பப்பட்டவர்களை அன்றி வேறு எவரும் அப்போஸ்தலர்கள் இல்லை. காரணம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு செய்திக்கு வருகிறேன். யார் அப்போஸ்தலன், யார் தீர்க்கதரிசி, யார் ஊழியக்காரன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களுடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. அந்த நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. புரியுதா உங்களுக்கு? உன்னதத்திலிருந்து அத்துன்னதங்களிலிருந்து பூமியிலே நிலை பெற்று தங்கும்படியாய் இறங்கி வந்த பழைய ஏதேன் தோட்டம், தேவனுடைய தோட்டமாகிய பரம எருசலேம், புதிய எருசலேம். இந்த பூமியிலும் நிறைய புதிய எருசலேம் சபைகள் தோன்றி இருக்கின்றன. அதல்ல, களக்காடு லாசர் என்பவருக்கு ஒரு புதிய எருசலேம் சபை, இன்னும் அநேகருக்கு புதிய எருசலேம் சபைகள் தேவன் வெளிப்படுத்தி இவர்கள் இங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் கட்டிய எங்கள் புதிய எருசலேமிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்குவார் என்றெல்லாம் கூறி சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். துர்போதனை புரட்டுபதேசக்காரர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவன் இறங்கி வாசம் தண்ணுகிற, உங்களையும் என்னையும் அழைத்து வாசம் பண்ண வைக்கிற பரம எருசலேம், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன், முன்னிருந்த ஸ்தலமாகிய இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது. சமுத்திரம் விலகி போகும். நீங்கள் இந்த 21ஆம் அதிகாரத்தை தெளிவாக நீங்கள் 1 முதல் கடைசி வரை படிக்க வேண்டும். அந்த பரம எருசலேமுக்கு அதன் வாசல்கள், அதன் புதம் 12ஆம் வசனம், அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்கள் இருந்தன. எதற்கு? பரிசுத்த நகரத்திற்கு, தேவனுடைய தோட்டமாகிய பரம எருசலேமுக்கு. அதிலே அந்த வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். யார் அவர்கள்? கோத்திர பிதாக்கள். நன்றாக நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. அங்கே இருந்த தூதர்கள் 12 தூதர்கள் யார்? கோத்திர பிதாக்கள், தேவனுடைய தூதர்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. நீங்களும் நானும் தேவ தூதர்களாய், தேவ புத்திரர்களாய் இருக்க வேண்டியவர்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக புரட்டுபதேசக்காரர்களை பின்பற்றாதிருங்கள். நித்திய ஆசீர்வாதங்களுக்காக, ஜீவனின் ஆத்துமாவின் ஆசீர்வாதங்களுக்காக வேத வசனங்களை கை கொள்ளுங்கள். அதுதான், அவன் தான் கிறிஸ்தவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நகரத்தின் பரிசுத்த நகரம் பரம எருசலேம், பரிசுத்த பட்டணம், இந்த பூமியை பார்க்கலும் பிரம்மாண்டமானது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. எதுக்கு? மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அந்த 12 அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. இன்றைய அப்போஸ்தலருடைய பெயர் எங்கே எழுதப்படும்? நீங்கள் யோசிக்க அழைக்கிறேன் உங்களை.
இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தராலும் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் 12 பேர்களே. அந்த 12 பேர்களின் பெயரும் பரம எருசலேமின் தேவனுடைய ராஜ்யத்தின் நித்திய கானானின் வெளிப்புற மதிலின் அஸ்திபார கற்களாக இருக்கிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்திற்கு மேல் இன்னொரு அஸ்திபாரத்தை எவனும் வைக்க முடியாது. மூளைக்கல் கிறிஸ்துவே, சபைக்கு மூளைக்கல் கிறிஸ்துவே. அதை சுற்றிலும் 12 அஸ்திபார கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 அஸ்திபார கற்களும் 12 அப்போஸ்தலர்களே. இன்றைய புறம்போக்கு அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் எங்கே கற்கள் இருக்கிறது? யார் இவர்களை அனுப்பினவர்? கர்த்தர் என்று நினைக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் என்று நினைக்கிறீர்களா? பிதாவாகிய தேவன் என்று நினைக்கிறீர்களா? புறம்போக்குகள் இவர்கள். அதனால் தான் ஆணித்தரமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். தான் தோன்றிய அப்போஸ்தலர்கள், தான் தோன்றி தீர்க்கதரிசிகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை பின்பற்றாதிருங்கள். இவர்கள் புரட்டு உபதேசக்காரர்கள். ஆசீர்வாதங்களை மட்டுமே அள்ளி வழங்கி வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை எங்கெல்லாம் ஆசீர்வாத வசனங்கள் இருக்கிறதோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகளுக்கும், இந்த புறம்போக்கு அப்போஸ்தலர்களுக்கும், இந்த புறம்போக்கு ஆசீர்வாத செழிப்பின் ஐஸ்வர்ய பிரசங்கிகளுக்கும் தெரியும். சாத்தானுடைய தூதுவர்கள் இவர்கள் ஆசீர்வாத வசனங்களை மட்டுமே கையாளுவார்கள். ஏன்னா அவர்களுடைய அப்பா யாரு? சாத்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும். ஆசீர்வாதம். கோபுர உச்சியிலிருந்து கீழே குதியும். தூதர்கள் உம்மை கைகளிலே தாங்கிக் கொள்வார்கள். எது? பாதுகாப்பு. உன் கால் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உம்மை கைகளிலே, தங்கள் கைகளிலே தாங்கிக் கொள்வார்கள். நீ எல்லா அநியாயத்தையும் அருவருப்பையும் விபச்சாரத்தையும் செய்துகிட்டு, கொலையும் கொள்ளையும் செய்துகிட்டு, பொய்யும் பித்தலாட்டமும் பொய் சாட்சியும் செய்துகிட்டு, நீ கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு கோவில் 100 அடி உயரத்திலிருந்து கீழே குதி, சின்ன பின்னமாகி செத்து போவாய். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை கையிலே தாங்க மாட்டார். ஆனால் நீதிமானாக இருந்தால், உனக்கு ஒரு எதிர்பாராத ஆபத்து விபத்து நேர்ந்தாலும் தேவன் உன் எலும்புகளில் ஒன்றையும் முறிய விட மாட்டார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாப்பார். நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை சந்திக்க சென்னையிலிருந்து சுமார் 7 நண்பர்கள் வந்தார்கள். ஒரு நாள், பல முறை வந்திருக்கிறார்கள். ஒரு நாளிலே ஒரு காரிலே, ஒரு விலையுந்த காரிலே அவர்கள் அனைவருமாக சென்னையிலிருந்து ஆற்றூர் பகுதிக்கு, நான் இதை பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேதாகம புத்தக கடைக்கு வந்தார்கள். அவர்கள் திரும்ப செல்லுகின்ற போது ஒரு நாள் முழுவதும் பகல் இரவு 10 மணி வரை அவர்களுடைய சந்தேகங்களை என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் தான், அவர்களால் தான் இந்த ஆன்லைன் உபதேசத்திற்கு நான் வந்தேன். இந்த மொபைல் போனை வாங்கி தந்தவங்களும் அவங்க தான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை விட்டு கடந்து செல்லுகின்ற போது, இன்று தங்கி காலையிலே செல்லுங்கள், இல்லை நாங்கள் இப்பொழுதே விடியற்காலையிலே ஊருக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டார்கள். ஜெபிக்க சொன்னார்கள். நீங்களே ஜெபித்துக் கொள்ள வேண்டும், தைரியமாக போங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது என்ற ஒரு வார்த்தை என்னிடத்திலிருந்து புறப்பட்டது, என் வாயிலிருந்து. ஏன்னா நான் யாருக்கு தலையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேன். ஒருவருடைய சிரசின் மேல் கைகளை வைப்பதற்கு முன்பு நான் நிதானமாக யோசிப்பேன். அவசரமாக, வேதவசனம் சொல்லுகிறது, அவசரப்பட்டு எவருடைய சிரசின் மேலும் கைகளை வையாதே என்று. நான் யாருக்காகவும் முழங்காலிட்டு ஜபித்து அனுப்பி வைப்பதற்கு பண்ண மாட்டேன். என் மனதிலே தோன்றுகிற வார்த்தையை சொன்னேன். உங்களுக்கு என்ன இருக்காது?
உங்கள் உயிருக்கோ உடலுக்கோ எந்த விதமான ஆபத்தும் வராது. தைரியமாக கர்த்தரை மனதிலே நினைத்து கொண்டு நீங்கள் இந்த நாள் முழுவதும் கற்றுக்கொண்ட அறிந்து கொண்ட அந்த வேத வசன சத்தியங்களின் தெளிவை புரிந்து கொண்டு புறப்படுங்கள். நிதானமாக செல்லுங்கள் என்று. அவ்வளவுதான். நடந்தது என்ன தெரியுமா? மதுரையை தாண்டி மேலூர் பகுதியிலே அந்த பகுதிக்கு நேராக சென்று கொண்டிருந்த போது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். காலையிலே சென்று சேர்ந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். 10 மணி வரையிலும் தகவல் இல்லை. பிற்பாடு எனக்கு ஒரு போன் கால் வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. ஐயா, நாங்கள் மதுரையில் தான் இருக்கிறோம். ஏன்? இல்லை, ஒரு எதிர்பாராத விபத்து நடந்து விட்டது. பதறினேன். என்ன என்று. இல்லை, எங்கள் எவருக்கும் எந்த சரீரத்திலும் ஒரு நகைக்கீறல் கூட இல்லை. ஆனால் கார் சின்ன பின்னமாகிவிட்டது. சுமார் 20-25 அடி பள்ளத்திலே கார் உருண்டு விழுந்து விட்டது. ஒரு வேகத்தடையிலே ஏறி இறங்கி வழி தவறி பள்ளத்திலே விழுந்து விட்டது. காருக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகம் செலவாகும். காராக திருப்பி எடுக்க வேண்டும் என்றால் காருக்குள் இருந்த எவருக்கும், டிரைவர் உட்பட எவருக்கும் எந்த காயமும் எந்த சிராய்ப்பும் கூட இல்லை. என்ன நடந்தது? கண் மூடி திறப்பதற்குள் சம்பவம் நடந்து விட்டது. ஆம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் எந்த மிகப்பெரிய ஆபத்து, உயிர் பிழைக்க முடியாத ஒரு ஆபத்து வந்தாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை தாங்கி கொண்டு உங்களை தாங்குவார். ஆனா உங்க புறம்போக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது போல சாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டது போல இவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி வீசுகிறதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல. மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நீ உள்ளத்திலே தூய்மையானவனாயிருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவனாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். அப்போது எந்த ஆபத்து வந்தாலும், ஒருவேளை அந்த ஆபத்தை அவரே அனுமதித்திருந்தாலும், உன் ஆத்மாவுக்கோ உன் சரீரத்திற்கோ அந்த ஆபத்தினால் எந்த பாதகமும் எந்த பின்விளைவும் வராது என்பதை நன்றாக புரிந்து கொள். ஆனால் நீ அநியாயமாய் சம்பாதித்திருக்கிறாய் என்றால் அந்த அநீதத்தின் கூலியை நீ செலவு செய்வதற்காக உனக்கு செலவுகள் வந்து சேரும். அதை புரிந்து கொள். அந்த ஆத்மாவுக்கு எந்த கெடுதலும் வராது. நீ சம்பாதித்த உன் சம்பாத்தியம், உன் ஆஸ்திகள் அதனாலே செலவிடப்படும் என்பதை மறக்காதே. ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறதல்ல, தேவன் தருகிற நித்திய ஆசீர்வாதங்கள். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? பூமிக்குரியவைகளை அல்ல, உன்னதமானவைகளை, பரலோக ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது, அதாவது பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கையும் தேவனுடைய நீதியாகிய கிறிஸ்துவையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுகின்ற போது, பெற்றுக்கொள்ள தகுதியாக்கப்படுகிற போது, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புறம்பாக்கு தீர்க்கதரிசிகள் ஆசீர்வதித்த உடனே நீ கைக்கூலி கொடுத்து நீ 10,000 காணிக்கை கொடு, 10 லட்சமாக 10 கோடியாக உனக்கு தருவார் என்கிறதெல்லாம் புறம்போக்கு, ஏமாற்று வித்தை. நீ சம்பாதித்திருக்கலாம். ஒருவேளை பொய் சாட்சி சொல்லுகிறீர்களே, நீங்கள் சொல்லுகிற சாட்சிகளை அவர்கள் எழுதுகிறார்களே, மேடையிலே முழங்குகிறார்களே, தொலைக்காட்சியிலே காண்பிக்கிறார்களே, மற்ற ஜனங்களை ஏமாற்றுவதற்கு நீ கொள்ளையடித்து சம்பாதித்திருப்பாய். நீ 10,000 ரூபாய் அவனுக்கு காணிக்க கொடுத்திருப்ப. உனக்கு இருந்த 10 கோடி ரூபாய் கடன் 3 மாதத்தில் தீர்ந்தது. எப்படி வந்தது? கொள்ளையடித்திருப்பாய், ஏமாற்றி இருப்பாய், அடுத்தவனை அழித்து சம்பாதித்திருப்பாய். கர்த்தர் தந்ததல்ல, உங்களை வஞ்சிக்கிறார்கள். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு நீ கை கொண்டு வாழ வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். இல்லாதவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லாம் ஆசீர்வாதங்களே அல்ல, குறுக்கு வழிகளிலே சம்பாதித்திருக்கிறீர்கள். எப்படி?
குறுக்கு வழிகளிலே சம்பாதித்திருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பவும் இல்லை, ரட்சிக்கப்படவும் இல்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறவும் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறவும் இல்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களை எங்கே சொல்லுகிறார்? நான் செய்திக்கு வருகிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, யாரை நோக்கி? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய், அவருடைய சொந்த ஜனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யூத ஜாதியிலே தான் பிறந்தார். அவருடைய சொந்த ஜனம். அந்த ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜாதிகளிலும் பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கேள். யாரிடத்திலே? யூதர்களிடத்திலும் ஆசாரியர்களிடத்திலும், தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதியாகிய தேவ ஜனங்களிடத்திலே, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கிறவர்களிடத்திலே கேட்க சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுரு, பரிசுத்த யோவான் முதலானவர்களின் வாய்மொழியினால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? அவர் கேட்கிறார் உங்களிடத்திலே, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் கேட்கிறார். நீங்களே யோசித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே தற்பரிசோதனை, அதாவது சுய பரிசோதனை, சுயமாக உங்களை நீங்களே கேட்டு தெளிவு பெற வேண்டும், வேறு ஒருவரிடத்திலே அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திராட்சரசம் குடியாதபடிக்கு, 14ஆம் வசனம், திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தோம், எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர். பூமியிலே ஒரு மனிதன், யூதன், ரேகாப் என்பவன், ரேகாபினுடைய மகன் யோனதாப். அந்த யோனதாப் தேவ ஜனங்களுக்கு ஒரு கட்டளை, ஒரு போதனை கொடுத்திருக்கிறார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், பித்ரு வாக்கு பரிபாலனம். மரித்து போன மூதாதையர்கள் மரிப்பதற்கு முன்பு தங்கள் சந்ததிகளுக்கு, தன் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அனைவரையும் அழைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். அது நீதியான ஆலோசனையாக இருக்கும். அவன் துன்மார்க்கனாக இருந்தால் என்ன சொல்லுவான்? நீ பிறனுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து பெரும் செல்வந்தனாய் மாற வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து விடுவான். ஆனால் நீதிமான்களாக இருந்தால் தன் சந்ததியாருக்கு அனைவருக்கும் துராலோசனை கொடுக்க மாட்டான். அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு ஏதுவான நல்ல ஆசீர்வாதங்களை, அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆலோசனைகளை சொல்லுவான். இந்த யோனதாப் தன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, தன் சந்ததியார் அனைவருக்கும் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறான். என்ன? நாம் இந்த பூமியிலே பரதேசிகளாய் தங்கி இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆதலால் தேவன் நமக்கு பரதேசிகளாய் நாம் ராத்தங்கும்படியாய் வழிப்போக்கர்களை போல இந்த பூமியிலே ராத்தங்கி கொண்டிருக்கிறோம். ராத்தங்குகிற இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்கு பயந்து திராட்சரசத்தையோ மதுபானத்தையோ அருந்தக்கூடாது. அதான் முந்தா நாளைக்கு சிந்தித்தோம்.
ஆனால் இன்றைய துர்போதனைக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? திராட்சரசம் குடிக்கலாம், மதுபானம் அருந்தலாம் என்று தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் பிரபல பிரசங்கியார்களும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மதுபானத்திலேயே வாழுகிறார்கள். அருகிலே அவனுடைய சரீரம் வியர்த்தால் நீ அருகிலே செல்ல முடியாது. அவன் பிரேதத்துக்கு அடிக்கிற எல்லா செண்டு யுடிகொலான் என்கிற ஒரு செண்டு உண்டு. செத்து மரித்து போன பிரேதம் ஒரு 6 அல்லது 8 மணி நேரங்களுக்கு பிற்பாடு நாற்றம் எடுக்க தொடங்கும். அந்த பிரேதத்தினுடைய நாற்றம் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக யுடிகொலான் என்கிற ஒரு கெமிக்கல் வஸ்து, ஒரு பர்ஃபியூம், அதை அதன் மேல் ஸ்ப்ரே செய்வார்கள். அதுபோல செத்த பிரேதங்களுக்கு, அழியின் நாற்றம் எடுக்கிற பிரேதங்களுக்கு அடிக்கிற சென்று வாசனை திரவியங்களை தங்கள் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு வருகிறார்கள். முந்தின நாள் இரவிலே செய்த அருவருப்புகள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள் அவர்களிலே வெளிப்படாதபடிக்கு உடல் முழுவதும் பலவிதமான விலை உயர்ந்த பர்ஃபியூம்ஸ், இதை பயன்படுத்துவது உங்கள் காணிக்கை பணத்திலே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ அவனுக்கு காலில் போய் விழுற, எவ்வளவு அருவருப்பானவர் என்பது உங்களுக்கு தெரியாது. அருமையானவர்களே, அவன் பக்கத்தில் வரமாட்டான். அந்த வாசனை திரவியங்கள் அரிதாரம் பூசிக்கொண்டு வருகிறானே, சினிமா நடிகனை போல, அந்த அரிதாரம் கலைந்து விட்டால் உடல் உயர்த்து, அந்த அரிதாரம் கலைந்து விட்டால் உடனடியாக ரூமுக்குள்ள போடுவான். வேறு வஸ்திரங்களை களைந்து விட்டு வேறு வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பகட்டாக வந்து நிற்பான். ஏன்? அவனுடைய நாற்றம் உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. ஒரு நாள் 7 முறை ஷூ கலட்டுவான், ஒரு நாள் 7 முறை வஸ்திரம் மாற்றுவான். எதற்கு தெரியுமா? அவன் சரீரத்தின் அருவருப்புகள் வியர்வை மூலமாக வெளியேறுகின்ற போது அவன் அணிந்திருக்கிற வஸ்திரங்கள் முதல் அவனுடைய சரீரம் முழுவதும் நாற்றம் எடுக்கும். அழுகுன பிரேதம் போல, சாக்கடை போல நாரும். அவன் அந்த நாற்றத்தை இன்னும் அதிகப்படுத்தும். எது? அவன் பூசி இருக்கிற அரிதாரங்கள், வாசனை திரவியங்கள். நீங்க அவனை போய் கட்டுப்பிடிச்சு முத்துறீங்க, அவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர்றான், உங்களை தள்ளி மல்லாக்க தள்ளி போடுறான், அவன் ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் தர்றான். கேவலமான பிறவிகளாய் போனீர்களே கிறிஸ்தவர்களே, தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் கேட்கிறார், அவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கிற நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லையே என்று கேட்கிறார். அங்கே ரேகாவியர்கள் தங்கள் முற்பிதாக்களின் வாக்குறுதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் 3-4 தலைமுறைகளாக. வேதம் சொல்லுகிறது, பிதாக்களுடைய அக்கிரமம் பிள்ளைகளிடத்திலே, அவர்கள் பின்னடியார்களிடத்திலே 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். சிலருடைய அக்கிரமங்கள் விசாரணைக்கு முந்திக் கொள்ளும். புரிந்து கொள்ளுங்கள். மதுபானம் அருந்தலாமா வேண்டாமா என்று கேட்டால் நான் சொல்லுவேன், வேத வசன ஆதாரங்களோடு, இந்த இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். மதுபானத்தை அருந்தாதே, திராட்சரசத்தை குடியாதே. நீ ஒருவேளை நான் ராப்போஜனத்திற்கு பயன்படுத்துகிற திராட்சரசத்தை சொல்லுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதே. திரித்து பேசாதே. ராப்போஜனத்திற்காக பயன்படுத்தப்படுகிற அப்பம் ராப்போஜனம், திராட்சரசம் மதுபானம் அல்ல, அது பிழிந்தெடுக்கப்பட்ட திராட்சை சாறு, திராட்சை பழ சாறு. அது கெட்டு போகாதிருப்பதற்காக சில கெமிக்கல்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் அதில் சேர்த்திருப்பார்கள். நான் உங்களுக்கு வேண்டும் காண்பிக்கிறேன். இதுதான் சர்ச்சில் பயன்படுத்தக்கூடிய வைன், திராட்சை ரசம். இது மதுபானம் அல்ல. இது கெட்டு போகாமல் 6 மாதங்கள் 8 மாதங்கள் 10 மாதங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்காக சில கெமிக்கல்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துப்பாங்க. அவ்வளவுதான். இது எவ்வளவு குடிப்பீங்க? எவ்வளவு உங்களுக்கு தருவாங்க? ஒரு சிறு கப்
இந்த கப்பில் அரை கப் அல்லது 3/4 கப்பு தருவாங்க. ஒரு அரை அவுன்ஸ். இது உன்னுடைய சரீரத்தை கெடுக்காது. நீ எதற்காக சாப்பிடுகிறாய்? கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக பானம் பண்ணுகிறாய். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். திராட்சரசத்தை அருந்துவதை கூட அவர் மாதிரியாக கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் ரத்தம் சிந்துதலையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படியாக ஒரு நாள் ராப்போஜனத்தை நீங்கள் அருந்துங்கள் என்று சொன்னார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இது முதல் என்னைக்கு அந்த கடைசி ராப்போஜனத்தை கர்த்தர் சீடர்களோடு அப்போஸ்தலர்களோடு பந்தி இருந்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாசும் அந்த பந்தியிலே இருந்தான். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாக புதிதாக உங்களோட நான் என் பிதாவின் ராஜ்யத்திலே இதை பானம் பண்ணுவதில்லை என்று நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த திராட்சை ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆனால் சீடர்களுக்கு சொன்னார், இதை நான் வரும் வரையிலும் நினைவு கூறுதலுக்காக செய்யுங்கள். பவுல் எபிரேயர் 9:10 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வருகை மட்டும், கிறிஸ்துவின் வருகைக்காக சபை சீர்படுத்துதல் நடைபெறும் ஆரம்பமாகும் காலம் வரை, சபை சுத்திகரிப்பு துவக்கப்படும் காலம் வரை இது கட்டளையிடப்பட்ட போஜன பானமாயிருக்கிறது. திராட்சரசமும் அப்பமும் கோதுமை மாவினால் அல்லது சோள மாவினால் செய்யப்பட்ட அப்பத்தை சாப்பிடுவதும் திராட்சை பழ ரசத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாய் குடிப்பதும் ஒரு அரை அவுன்ஸ், ஒரு அவுன்ஸ் அல்ல, அரை அவுன்ஸ், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் 15 மில்லி, ஒரு அவுன்ஸ்னா 27.5 மில்லி. ஆனால் உங்களுக்கு திருச்சபையில் தரப்படுகிற அந்த கப்பில், அந்த கம்யூனியன் கப், சின்ன ஒரு பவுச், அதில் அரை அவுன்ஸ் தான் பிடிக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் 15 மில்லி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அரை அவுன்ஸ் உனக்கு போத ஒன்றும் வராது, உன் புத்தி மாறாட்டம் வராது. ஆனால் ஒரு குப்பி திராட்சை ரசத்தை குடித்து விட்டால் ஒரு 6 மணி நேரம் மயங்கி விடுவாய். ஒரு குப்பி குடிக்க சொல்லல. ஆனால் கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு? இதை புதிதாக நான் பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பானம் பண்ணும் வரை. எப்பொழுது புதிதாக? மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு. அதுவரையிலும் இந்த திராட்சை ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்கிறார். மணவாட்டி சபையை எடுத்துக்கொள்வதற்கு அவர் வருவார். எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு போன பிற்பாடு திராட்சை ரச ராப்போஜன விருந்திலே அவர் கலந்து கொள்வார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு அவர் பானம் பண்ணுவார், போஜனம் பண்ணுவார். அதான் வெளிப்படுத்தலை சொல்லப்பட்டிருக்கு. அருமையானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 ஆகிய வசனங்கள். நான் அதை 22 படிக்கிறேன். படிச்சு வழக்கம் சொல்லிடுறேன். ஒருவன் மேலும் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய 3 வசனங்கள். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். நான் ஏற்கனவே செய்தியில் ஒரு காரியத்தை சொன்னேன். நான் யாருடைய சிரசின் மேலும் கைகளை வைத்து ஜபம் செய்ய மாட்டேன், ஜபிக்க மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன். வாயினால் சில வார்த்தைகளை சொல்லுவேன். அந்த வார்த்தைகளிலே பல அர்த்தங்கள் இருக்கும். அதை புரிந்தால் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே. இன்றைய ஊழியக்காரர்கள் அனைவரும்
ஜெபிக்க கேட்டால் உடனே அவனுக்கு தலையில கை வைப்பான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாய் கற்பிக்கிறார். யாருக்கு? தீமோத்தேயுவுக்கு கற்பிக்கிறார். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இறக்கி தருகிறேன் என்று கைகளை வையாதே. அவன் என்ன சொல்றாரு? மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. நீ யாருடைய சிரசின் மேல் கைகளை வைக்கிறாயோ அவன் அக்கிரமக்காரனா, அருவருப்பானவனா, வேசிக்கல்லனா, விபச்சாரியா, விபசாரனா, திருடனா, கொள்ளைக்காரனா, ஏமாற்றி பிழைக்கிறவனா, மதுபான வெறியனா, குடிகாரனா, பொம்பளை பொறுக்கியா, கொள்ளைக்காரனா, கொலைகாரனா என்னன்னு உனக்கு தெரியாது. நீ அவன் தலையிலே கைகளை வைத்தால் அவன் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள் அனைத்திற்கும், கொலைபாதகங்கள் அனைத்திற்கும் நீ பங்காளியாகிறாய். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். நீ அவன் தலையில கை வச்சன்னா பழைய ஏற்பாட்டுப்படி என்ன? அவனுடைய ஆசாரியன் பலி செலுத்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தப்படுகிறவனுடைய சிரசிலே கையை வைத்து அவனுக்காக ஜெபித்து அந்த கையை அந்த பலிமிருகத்தின் தலையிலே வைக்க வேண்டும். இந்த பாவத்தை, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற அவனுடைய அக்கிரம பாவ குற்றங்களை ஆசாரியன் தன் கையிலே எடுத்துக் கொள்ளுகிறான். அந்த கையை அந்த பலிமிருகத்தின் தலையிலே வைக்கிறான். அதன் சிரசிலே தன் கையை வைத்துவிட்டு அதை பலி செலுத்துகிறான். இந்த பாவம், இந்த மனிதன் மேல் இருந்த பாவ குற்றங்கள் அனைத்தும் ஆசாரியனுடைய கரத்தில் எடுக்கப்பட்டு அந்த பலிமிருகத்தின் தலையிலே சுமத்தப்படுகிறது. அந்த பலிமிருகம் அவனுக்கு பதிலாக பலியிடப்படுகிறது. அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்திலே தெளிக்கப்படுகிறது. நீ ஒரு மனிதனுடைய சிரசின் மேல் கைகளை வைக்கிறாய் என்றால், ஊழியக்காரனே, விசுவாசியே, நன்றாக புரிந்து கொள். ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக உன் சிரசை கொடுக்கிறாய் என்றால், உன் சிரசின் மேல் இருக்கிற பாவங்கள் அவன் மேல் சுமத்தப்பட வேண்டும். அதனால தான் இங்க சொல்றாரு, இங்க பலி செலுத்துதல் இல்லை. அந்த பாவத்தை அவன் தான் சுமக்கணும். யார் சுமக்கணும்? உன் தலையிலே கைகளை வைத்தவன் தான் அந்த பாவத்தை சுமக்கணும். உன் பாவங்களை அவன் சுமக்கிறான். அதான் சொல்லுகிறாரு, உன் பாரங்களை, உன் சிலுவையை, உன் பாடுகளை ஒருவர் மேலும் சுமத்தாதே. உன் பாடுகளாகிய சிலுவையை நீயே சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின் செல்லு. புரியுது அவனுக்கு விளக்கம் ஏதாவது? அன்பான கிறிஸ்தவன், என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையாகிய பாடுகளை, உன் அக்கிரமத்தின் தண்டனைகளை, உன் அருவருப்பான பாவ வாழ்க்கையின் தண்டனைகள் உன் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. நீ நியாயம் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த நியாய விசாரிப்பின் காலத்திலே உனக்கு வருகிற உபத்திரவங்களை வேறு ஒருவர் மேலும் சுமத்தாதே. உனக்காக ஜெபிக்க ஒருவனிடத்திலும் தலையை கொடுக்காதே. இன்னும் ஒரு காரணம் இருக்கு, அதை சொல்றேன். எப்படி உன் தலையிலே நான் கையை வைத்தால் உன் பாவ அக்கிரமங்கள் அனைத்தும் என் மேல் சுமத்தப்படுகிறதோ ஆசாரியன் மேல் சுமத்தப்படும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மாவின் மேல் அல்ல. எண்ணாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே நடப்பிக்கப்படுகிற அக்கிரமங்கள் அனைத்தும் ஆசாரியன் மேல் சுமத்தப்படும். அவன் கையை வச்சாலும் வைக்கலனாலும் அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன் பாவங்களை தன் மேல் ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் ஆசாரியன். இந்த எந்த புறம்போக்கு உங்க பாவங்களை எடுக்கிறான்? எடுக்கல. அத்தனை பயலும் உன்னுடைய காணிக்கைக்காக உன் தலையில கைய வைக்கிறான். என்ன செய்யறான் தெரியுமா? அவனுகிட்ட இருக்க அசுத்த ஆவியை உன்னிடத்தில் இறக்கி விடுகிறான். எப்படி உன் மேல் இருக்கிற ஆசீர்வாதம், பாவ குற்றங்களை அவன் மேல் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவானோ, இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை.
தங்களுடைய அருவருப்புகள் அனைத்தையும் உங்கள் தலையின் மேல் சுமத்துகிறார்கள். புரியுதா? இங்க தலைகளா நடக்குது. பரிசுத்த வேத வசனங்களின் வார்த்தைகள் படி ஆசாரியன் ஜனங்களுடைய பாவ குற்றங்களுக்காக தேவ சமூகத்திலே பலியிட வேண்டும். அவன் ஆசாரியன் தலையிலே அந்த பாவ பலி செலுத்த வந்தவனுடைய புருஷனுடைய அல்லது பெண்ணினுடைய தலையிலே கையை வைத்து அவளுடைய பாவ குற்றங்கள் அனைத்தையும் தன்மேல், யார் அவன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், அபிஷேக தைலம் தன் சிரசிலே ஊற்றப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். அவன் தான் தலையில கையை வச்சா அவளுடைய பாவங்கள் அவனுடைய பாவங்கள் இவன் மேல் வரும். இவனுடைய கையில இவன் என்ன செய்ய வேணும்? அந்த கையை எடுத்து இவன் அவனுக்கு தலையில வைக்க கூடாது, பலிமிருகத்தின் தலையிலே வைக்க வேண்டும். இந்த பாவம், இந்த அருவருப்பு, அசுத்தம், பாவ குற்றங்கள் அனைத்தும் அந்த பலிமிருகத்தின் தலையிலே சுமத்தப்படுகிறது. பலிமிருகம் கொல்லப்பட வேண்டும். அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னுடைய பாவ நிவாரணத்துக்காக தெளிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் சிந்தினார். இனி நீ பலி செலுத்த வேண்டியதில்லை. உனக்காக, உன் பாவ நிவாரணத்திற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். புரிந்து கொள். நீ கிறிஸ்துவிடம் தான் செல்ல வேண்டும். என்னிடத்தில் வரக்கூடாது, தீர்க்கதரிசியின் இடத்துல போகக்கூடாது, அப்போஸ்தலன் இடத்துல போக முடியாது. இதெல்லாம் புறம்போக்குகள். ஊழியக்காரன் இடத்துல போகக்கூடாது. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. பிறந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்கு போதகன் இடத்துல கொடுக்காத. அவனுடைய பாவ குற்றங்கள் அக்கிரமங்கள் அனைத்தும் உன் பிள்ளையின் மேல் சுமத்தப்படும். யார் ஒருவர் ஒரு ஊழியக்காரனுடைய, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அப்போஸ்தலன், கள்ள போதகனுடைய, அது எந்த போதகனோ, நல்ல போதகனா கள்ள போதகனோ, எவங்கிட்டையும் கொண்டு போய் சிரசை கொடுக்காதே. அவன் தன் அருவருப்பானவனாக, அக்கிரமக்காரனாக, அசுத்தனாக, அசுத்த ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய கை உன் சிரசின் மேல் வைக்கப்பட்டால் அவனுடைய அக்கிரமங்களும் அருவருப்புகளும் பாவங்களும் அவனுடைய எல்லா அநீதிகளும் அவனிடத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளும் அக்கிரமத்தின் ஆவிகளும் வேசித்தன ஆவிகளும் உன் சிரசிலே ஊற்றப்படும், உன்மேல் இறங்கும். நீ என்ன ஆசீர்வாதத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? யோசித்து பார். இதுவரையிலும் நீ இதை சிந்தித்திருக்க மாட்டாய். அங்கே அதற்காகத்தான் சொல்கிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. உடன்பட்டால் நான் உன் தலையில கையை வச்சா என்னுடைய அக்கிரமங்களுக்கு நீ உடன் பங்காளியாகிறாய். உன்னுடைய அக்கிரமங்களுக்கு நான் உடன் பங்காளியாகிறேன். இனி கையை கொடுப்பீங்களா? தலையை கொடுப்பீங்களா? உண்மையான ஊழியக்காரர்களை, இனி யாருடைய சிரசின் மேல் ஆகிலும் தலை கையை வைப்பீர்களா? யோசிங்க. அங்கே சொல்லுகிறார், உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். எனக்கு ஒரு தீர்க்கதரிசி என் தாய் சகோதரி இடத்திலே சொல்லி அனுப்பி என்னை அழைத்தான். ஒரு 10, 40, 50 பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அமர்ந்திருக்கிற கூட்டத்திலே அவனை சந்திக்க சென்றேன். வெளியிலே இறங்கி வந்து அங்கே ஒரு ரிட்ரீட், அவர்களுக்கு அநேக பெந்தேகோஸ்தே 50-60 போதகர்களுக்கு டீச்சிங் ஆயத்த வகுப்பு நடத்தி கொண்டிருந்தவன் என்னை அந்த கட்டிடத்தின் காம்பவுண்ட் அருகிலே பொது வழியிலே கண்டவுடனேயே இறங்கி வெளியே வந்தான். என்னை கைகளை குலுக்கி அழைத்து சென்றார். ஜெபிப்போமா என்றார். ஆமா, ஜெபிப்போம். அதற்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றேன். என்ன என்றான். சொன்னேன். ஒரு பேப்பர்ல அவன் மலையாளி, நான் தமிழன். அவனிடத்தில் அந்த பேப்பரை கொடுத்தேன். என்ன என்றான். நான் கேட்க விரும்புவதை அதில் எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்தில். எனக்கு ஆங்கிலத்தில் பேச வராது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வராது, எழுதுவேன். எழுதியிருக்கிறேன், படியுங்கள் என்றேன். கையிலே வாங்கி டேபிள் மேல் வீசி எறிந்தான். ஜெபிப்போம் என்றான். தலையிலே கை வைக்க வந்தான். ஜெபிப்பதற்கு நான் ஆயத்தமே. முழங்கால் படியிட்டேன். அவன் நின்று கொண்டிருந்தான். தலையிலே அவனும் அவனுடைய மனைவியும் தங்கள் கைகளை என் சிரசின் மேல் வைப்பதற்கு வந்தார்கள்.
தடுத்தேன். என் சிரசின் மேல் நீங்கள் உங்கள் கைகளை வைக்க வேண்டாம். ஏனென்றான், எங்கள் மேல் நம்பிக்கை இல்லையா? இல்லை. ஏன்? காரணம், என் தாயார் இருக்கும்போது உன்னுடைய தவறான நடத்தை உன்னுடைய செயலிலேயே தென்பட்டிருக்கிறது. என் தாயும் என் இளைய சகோதரியுமாக உன்னுடைய கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீ அவள் திருமணமாகாத பெண். என் தாயோ 60 வயதான கிழவி. நான் அந்த கூட்டத்திலே இல்லை. என் சகோதரியினிடத்திலே வந்து கேட்டிருக்கிறாய். கூட்டத்தின் மத்தியிலே இறங்கி வந்து என்ன கேட்டிருக்கிறாய்? உன்னுடைய அண்ணன் வந்திருக்கிறானா? யாரோடு வந்தாய்? உன்னுடைய நோக்கம் எதுவாக இருந்திருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளப்படி என்றேன். அவன் ஒன்னு சொல்லி இருக்கிறா, பக்கத்தில் இருக்கிற அம்மாவோடு வந்திருக்கிறேன். ஏன் ஆண்கள் ஒன்று வரவில்லையா? இல்லை, அப்பாவும் உங்க அண்ணனும் அண்ணன்மாரும் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர அனுமதிக்க மாட்டார்கள். உங்களுக்காக நீங்களே ஜெபிக்க வேண்டும் என்பார்கள். அப்பாவும் அதைத்தான் சொல்லுவாரு, அண்ணனும் மூத்த அண்ணனும் அதைத்தான் சொல்லுவான். அவங்களுக்கு தெரியாம வந்திருக்கிறோம். அப்போ அம்மாவை காண்பித்த உடனே அம்மா கேட்டிருக்கிறாங்க என்னன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இது 1994ஆம் ஆண்டிலே நடந்த ஒரு சம்பவம். 27 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் சொல்லுகிறேன், உங்களுக்கு அது தேவையானது. அப்பதான் அவன்கிட்ட சொன்னோன்னா, அம்மாவிட்ட சொன்னானா, என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அவன் தீர்க்கதரிசி. பெயர் கூட ஏதோ குரியன் என்று வரும், ஏதோ ஒரு குரியன் என்று வரும். ஆனா என்ன குரியன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அவன் சொன்னானா, உங்கள் மகனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கிறது. நான் எதை சொல்றேன் எனக்கு புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டானா. இல்லையே அப்படின்னு இருக்கான். அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், உங்க மகனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பர்வதம் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அதை அவன்கிட்ட சொல்லுங்க. நான் போய் சொன்னா என்ன அடிச்சு போடுவான் அவன். இப்படியே சொல்லிட்டாங்க பயந்து. ஏன்னா கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கூட்டங்களுக்கு செல்லக்கூடாது. கூட்டத்திலிருந்து இறங்கி வந்து பெண்களின் தலையின் மேல் சிரசின் மேல் கைகளை வைக்கிற, தனியாக இருக்கிற இளம் பெண்களின் தலையில கையை வைக்கிற எந்த புறம்போக்கு ஊழியக்காரனையும் நம்பாதே, அவன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாதே என்பவன் நான். இந்த செய்தியை நீங்கள் இப்போது இங்கே செய்த காரியத்தை நான் சொன்னால் அவன் எங்களை அடிச்சு போடுவான். சொல்ல மாட்டேன் என்று. அப்பொழுது சொல்லியிருக்கிறான், நான் சொன்னதாக சொல்லுங்கள், அவரை இங்கே வர சொல்லுங்கள். வருவானான்னு தெரியாது. அவன் இன்னும் இடத்துல இருக்கிறான். ஆற்றூர் ஜங்ஷன்ல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான், மருந்து கடை, ஆங்கில மருந்து கடை. அந்த ஆங்கில மருந்து கடையிலே நீங்கள் அவனை பார்க்க வேண்டும் என்றால் அங்கே சென்று பாருங்கள். அவன் உங்களை எல்லாம் பார்க்க வர மாட்டான். கேவலமா பேசி போடுவான். நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னதாக சொல்லுங்கள், அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் நின்று கொண்டிருக்கிறது என்று. சரி, அம்மா வந்து சொன்னாங்க. எங்க போனேன்? அவங்க பிந்தி வரும்போது, அவன் கூட்டம் முடிஞ்சு வர்றதுக்குள்ள நான் கடையை பூட்டிட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எங்கே போயிருக்கிறார்கள் என்றேன். அப்பா சொன்னாரு, சத்தம் போடாத, அடிக்காத அவங்கள. இன்னாருடைய காம்பவுண்ட்ல ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, 4 நாட்களாக, 1 வாரம் கன்வென்ஷன். இன்னைக்கு அங்க போயிருக்காங்க. 8:30 மணிக்கு முடிச்சு வந்துருவோம், நாங்க இன்னும் வரல, சத்தம் போடாத அப்படின்னாரு. வந்தாங்க. எங்க போனீங்கன்னு நடுங்கி கொண்டே நின்றார்கள். என் அம்மா, என்னை பெற்று வளர்த்த தாயும் என் இளைய சகோதரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு கோபம் கொண்டவன், எவ்வளவு எரிச்சல் எனக்கு வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கை நீட்டிடுவேன். சொல்லி கேட்கலன்னா 2வது தடவை திரும்ப பேசுனாங்கன்னா அடிச்சிருவேன். இதுதான் என்னுடைய சுபாவம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யதார்த்தத்தை சொல்லுகிறேன். நடுங்கி கொண்டே சொன்னார்கள். அந்த பிரசங்கியார் பெரிய தீர்க்கதரிசி போல இருக்கு. இப்படி ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு பெரிய பர்வதம் நின்று கொண்டிருக்கிறது என்றார். உன்னுடைய திருமண காரியத்தை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார்.
அந்த திருமணத்திற்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பெண், அவள் விரும்பிய உன்னுடைய அந்த திருமணம் நடத்தாமல் அவனுடைய பெற்றோர் வேறு ஒருவனுக்கு அவனை கட்டி வைத்தபடியினால் அவள் தற்கொலை செய்வதற்காக துணிந்தாள். ஒரு உயிர் பலிக்கு உங்கள் மகன் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார். இதெல்லாம் தான் எனக்கே தெரியுமே. அவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தாங்க. அவனோடு வாழ மாட்டேன் என்று சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். எனக்கு தெரியும். எனக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதம் நிற்கிறது, எனக்கு தெரியும். அவனுக்கு பர்வதமாகத்தான் கண்டது. நான் அதை பத்ரகாளியாக பார்த்தேன். சிங்கமும் சிங்கத்தின் மேல் இருக்கிற 16 கைகளோடு இருக்கிற ஆயுதங்களோடு கோபாவேசமாக இருக்கிற சாத்தானாக பார்த்தேன். அவனுக்கு அது பார்க்க முடியல, செத்துருவான். அதை உங்கள்கிட்ட குறி சொன்னானா? சரி, அவனை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு பிற்பாடு அங்கே செல்கிறேன். அவன் என்னை கண்ட மாத்திரத்திலே ஓடி வந்து கைகளை குலுக்கி அங்கே சென்றான். நான் அதான் சொன்ன முதல்ல. அவன் தலையிலே கைகளை அவனும் அவனுடைய மனைவியும், என் சிரசிலே கைகளை வைக்க வந்த போது தடுத்தேன். என் கையினால் அவர்களை தடுத்தேன். ஏனென்றான், உன்மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. எதனால? உன்னிடத்தில் இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி அல்ல என்பது எனக்கு தெளிவு. நீ ஜெபிப்பதை ஜெபிக்கலாம். நான் முழங்காலில் நிற்கிறேன். நீ நின்று ஜெபித்தாலும் சரி, முழங்காலில் நின்று ஜெபித்தாலும் சரி, ஜெபம் என்பது முழங்காலில் நிற்க வேண்டும். சரி, அவனுடைய மனைவி முறுமுறுக்க தொடங்கினாள். தாறுமாற மலையாளத்தில் என்ன சொன்னான். கெட்ட வார்த்தைகளை பேசி இருப்பாள் என்று நினைக்கிறேன் நான். அவன் உடனே அவளுடைய வாயை அடைத்தான் தன் கைகளால். எதுவும் பேசாதே, வந்திருப்பவர் உன்னை போலவோ இங்கு இருப்பவரை போலவோ அல்ல என்று ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லிவிட்டு ஜெபித்தார். அம்மாவிடத்தில் சகோதரியினிடத்தில் என்ன வார்த்தையை சொன்னாரோ, ஒரு பர்வதம், அதே பர்வதம் எனக்கு முன்பாக நிற்கிறது என்றார். சரி, வேற என்ன? அது ஒரு கொலை பழிக்கு தப்பி இருக்கிறீர்கள். அவ தன்னைத்தானே சூசைட் பண்ணி கொண்டான்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த பழி என் மேல் சுமராதே. அவளை சூசைட் பண்ணுவதற்கு தூண்டின தாயின் மேலும் தகப்பனின் மேலும் சகோதரர்கள் மேலும் தானே. என்னை குறித்து அவதூறாக அவர்களிடத்திலே கோள்மூட்டினவர்கள் மேல் தானே சுமர வேண்டும், என் மேல் அல்லவே என்றேன் திருப்பி. அது சரிதான் என்றான். ஓகே, ஜெபம் முடிந்ததா என்று கேட்டேன். எனக்கு குறி சொல்வதற்காகத்தான் தலையில கை வைக்க வந்தாங்க, ஜெபிப்பதற்கல்ல. ஜெபம் முடிந்தது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றான். எனக்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்றான். அதற்கு முன் இங்கே முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் போதகர்களுக்கும் உங்கள் பந்தே கோஸ்தே தீர்க்கதரிசிகளுக்கும் உங்கள் மனைவிக்கும் என்னை குறித்து சொல்ல வேண்டியது ஏதாகிலும் இருந்தால் அதை சொல்லுங்கள் என்றேன். சொன்னார். அவருடைய ஊழிய நாட்களிலே, அவர் வெளிப்படையாக ஊழியத்திற்கு வருகிற நாட்களிலே நீங்கள் யாரும் அவரை தூசிக்க வேண்டாம், எனக்கு எதிராக எதிர்த்து பேசினார் என்று, தன் தலையிலே கைகளை வைக்க அனுமதிக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டீர்கள். நான் கண்டேன். என் மனைவி கோபப்பட்டு பேசினாள், அவள் வாயை பொத்தினேன். அவர் வெளிப்படையாக ஊழியம் செய்ய, அழைப்பின் ஊழியத்தை அவர் செய்ய வருகிற போது அந்த கூட்டத்தின் மத்தியிலே, நான் பெருமைக்காக சொல்லுகிறேன் என்று எண்ணாதீர்கள், 27 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படையாக வெறும் கூட்டத்திலே நடந்த ஒரு சம்பவம். திரள் கூட்ட ஜனம், எண்ணிலடங்காத கூட்ட ஜனங்களின் மத்தியிலே அவர் பேசிக்கொண்டிருப்பார். அந்த கூட்டத்தின் அருகிலோ அவருக்கு அருகாமையிலோ செல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எங்கோ ஒரு மூலையிலே நான் நின்று அவருடைய செய்தியை கேட்பதற்கான உரிமைதான் எனக்கு இருக்கிறது. எனக்கு காண்பிக்கப்பட்ட காட்சி அதுவே. ஆனால் அவருக்கு முன்பாக நிற்கிற அந்த பெரிய பர்வதத்தை என்னால் இன்னதென்று சொல்ல முடியவில்லை. நான் சொன்னேன், இன்ன ஐட்டம் தான் நிற்கிறது. வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரத்திலும் எரேமியா 51ஆம் அதிகாரத்திலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற மகா பாபிலோன். அருமையானவர்களே, எரேமியா 51ஆம் அதிகாரத்திலும்
வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்திலும் 17ஆம் அதிகாரத்திலும் விவரிக்கப்பட்டிருக்கிற மகா பாபிலோன் என்கிற சிவப்பான மிருகமாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல வந்திருக்கிற அந்த பச்சையும் சிவப்புமான பட்டாடை தரித்து அநேக ஆயுதங்களோடும் நீதிமான்களுடைய இரத்தத்தோடும் வெறி கொண்டிருக்கிற அந்த பெண் தான் நின்று கொண்டிருக்கிறாள். நீங்கள் என்னை குறித்து சொன்ன காரியங்கள் அனைத்திற்கும் அவள் தான் காரணம். அவளை பின்பற்றுகிறவர்களின் கூட்டத்தால் கோல் மூட்டப்பட்டதால் தான் அந்த பெண் தற்கொலைக்கு முயன்றாள். அதனால் தான் அந்த காரியம் நடந்தது. குற்றம் என்மேல் அல்ல. எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தா இந்த அக்கிரமக்காரியே. அவளை உங்கள் கண்களால் காண முடியாது. ஏனெனில் கண்ட மாத்திரத்திலேயே நடுங்கி செத்து விடுவீர்கள். பேய் அடித்து செத்ததல்ல. பிசாசு யாரையும் அடிக்காது. கொல்லுவதற்கு பிசாசிற்கு அதிகாரம் இல்லை. பிசாசை கண்ட மாத்திரத்திலே நடுங்கி செத்து விடுவான். இரத்த நாளங்கள் உடைந்து இருதயம் வெடித்து செத்து விடுவான். அதனால் தான் உங்களுக்கு அவளை மலையாக பர்வதமாக காண்பித்தார். அவள் யார் என்று எனக்கு தெரியும். இனி சொல்வதை சொல்லுங்கள் என்று. யாருக்கு அந்த காட்சி காட்டப்பட்டதோ அந்த நபரால் தான் அவளை துரத்த முடியும். அப்ப நீ என்ன எதுக்கு கூப்பிட்ட? உனக்கு அவளை காண்பிக்கலையே. நீ மலையை தாத்தம் பார்த்த. உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே போ என்றால் அது போகுமே. உன்னால் உடைக்க முடியலே. உடனே சொன்னா அது முத்திரையிடப்பட்டது. முத்திரையை உடைப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னிடத்தில் இருக்கிற ஆவிக்கு அதிகாரம் இல்லை என்றால் அது என்ன ஆவி அல்ல? பரிசுத்த ஆவி அல்ல. உனக்கு கட்டுவதற்கும் அதிகாரம் இல்லை, கட்டவிழ்ப்பதற்கும் அதிகாரம் இல்லை, கட்டை உடைப்பதற்கும் அதிகாரம் இல்லை, பிசாசை துரத்துவதற்கும் அதிகாரம் இல்லை. வேடமிடுகிறாய், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்றேன். என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றான். வாயடைத்து விட்டார்கள். 50-60 பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ். அவனுடைய தீர்க்கதரிசியின் மனைவி, அவளும் தீர்க்கதரிசி. எல்லோரும் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். அடங்குங்கள் என்றேன். இதெல்லாம் வேடம். அந்நிய பாஷை என்னிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் கேட்டான், ஐயா எனக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? உண்மையாக உத்தமமாக கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற இந்த வரத்தை, இது ஒரு வரம். அதான் பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாய் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அப்படின்னா நீ என்ன ஆவி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என்று திணறினான் என்று. ஆவி அபிஷேகம் பெற்று மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி, பிரபல தீர்க்கதரிசி திணறுகிறான் என்று மற்றவர்கள் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவி அல்ல, தீர்க்கதரிசிகளின் ஆவிகள். ஏதோ மந்திரவாதிகள் அல்லது குறி சொன்னவர்கள். வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இங்கு அநேகர் சொல்லிக் கொள்கிறார்கள், எலியாவின் போர்வையை போர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று. எலியாவின் போர்வை எலிசாவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. எலியாவின் போர்வை வேறொருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஓநாய்கள் கும்பல் சொல்லுகிறது, எலியாவின் போர்வை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இல்லை, மரித்து போன கள்ள தீர்க்கதரிசிகளின், பிலேயாமை போன்ற தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் இவர்களுக்கு வரங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனங்களுக்குரிய ஆழமான சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்க வேண்டும். அதுபோல அந்நிய பாஷைகளின் ஆவிகள் அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். ஆலயத்திலே பேசக்கூடாது, ஜனங்களின் மத்தியிலே. நீ பேசும்போது உன்னுடைய அறை வீட்டை பூட்டிக் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது பேசு. அந்த பேச்சு உன்னிடத்தில் இருக்கிற அக்கிரமங்களை, அருவருப்புகளை, அசுத்தங்களை, வேசித்தனங்களை, பொய்களை, பித்தலாட்டங்களை, கொலைபாதகங்களை, துர்க்குணங்களை உன்னை சொல்லி உன்னை பரிகாசம் பண்ணுகிறது. அந்நிய பாஷைக்கு விளக்கம் அதுதான்.
பரியாச உதடுகளின் ஆவி. அந்த ஆவி உன்னிடத்தில் இருக்கிற அநீதிகளை சொல்லி நீ பரிசுத்தமாய் வேஷம் போடுகிறாய் போனாயே என்று சொல்லி உன்னை பரிகாசம் பண்ணுகிறது. நீ சபையாரை கூட்டி வைத்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே முழங்குங்கள். வேதம் சொல்லுகிறது ஒருவர், 2 பேர், 3 பேர் மட்டிலும் ஒருவர் பின் ஒருவராய் பேச வேண்டும். பேசுகிறவன் அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். எப்படி சொல்லுவ? அது உன்னை பரிகாசம் பண்ணுகிறதே, பின் எப்படி நீ உன்னை குறித்து அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுவாய்? அந்த அந்நிய பாஷைக்கு, அந்நிய பாஷை பேசுகிறவளே பேச படிப்பிக்கிறவனே, நன்றாக புரிந்து கொள். அது உன்னையே பரிகாசம் பண்ணுகிறது. உன் அருவருப்புகளையே உனக்கு தெரிய அறிவித்து காட்டுகிறது. மற்றவர்களுக்கு புரியாத பாஷையிலே உனக்கு அது அறிவிக்கிறது. நீ மற்றவர்களின் மேல் அந்த பொய்களை சுமத்துகிறாய். நீ அருவருப்பானவனாய் இருந்து கொண்டு உன் அருவருப்புகளை நீ பேசுகிற அந்நிய பாஷை உனக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அந்த அருவருப்புகளை கூறி கூடி வந்திருக்கிற உன்னை பின்பற்றி வந்திருக்கிற ஜன கூட்டங்களை தூசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற ஆவியோ உன்னை தூசிக்கிறது, உன்னை பரிகசிக்கிறது, உன்னை கேவலமாய் பேசுகிறது. நீ எல்லாரையும் அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை துதிக்க சொல்லுகிறாயா? புரிந்து கொள். அருமையானவர்களே, எவர் மேலும் சீக்கிரமாய் துணிகரமாய் கைகளை வைக்காதிருங்கள். நீங்கள் கொடாதிருங்கள் உங்கள் சிரசுகளை. அவர்களிடத்தில் இருக்கிற அக்கிரமத்தின் ஆவிகள் உங்கள் சிரசின் மேல் இறங்கும். வேற ஒன்றும் அவங்களால செய்ய முடியாது. உங்ககிட்ட இருக்க பிசாசையும் கட்ட முடியாது, உன் துன்பத்தையும் மாற்ற முடியாது, உன் வியாதியையும் குணமாக்க முடியாது. அவன்கிட்ட என்னெல்லாம் அருவருப்பு இருக்கோ அதையெல்லாம் ஓன் தலையில சுமத்தி விட்டுட்டு போயிடும். வேற ஒன்றும் பிடுங்க முடியாது இவங்களால. அதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி என்னிடத்தில் கேட்டான், எனக்கு ஏதாகிலும் ஆலோசனை சொல்லுகிறீர்களா என்று. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீ உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் இந்த வரம் உனக்கு நிற்கும். இல்லை என்றால் இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்குள் இந்த தீர்க்க தரிசன வரத்தின் ஆவி, இது பரிசுத்த ஆவி அல்ல, நினைவில் வைத்துக்கொள், இது உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். நீ ஊழியத்தை விட்டே ஓடிவிடுவாய் என்று. இதுக்கு மேல ஆலோசனை இல்லை. மனம் திரும்பு, உண்மையாக ஊழியத்தை செய், ஜனங்களை ஏமாற்றாதே. சம்பாத்திய பொருளாக்கி இந்த வரத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கிறாய், இதை நிறுத்திவிடு என்று. உண்மையிலே அந்த ஊரை விட்டு போய்விட்டான். கேரளாவிலே சென்று பாரசாலைக்கு அருகாமையிலே ஒரு இடத்திலே இருந்தான். 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தான். அங்கே திரள் கூட்ட ஜனங்கள். ஆனால் ஒரு நாள் அங்கே சென்றிருந்தேன் நான். எனக்கு அழைப்பு வந்தது, ஐயா ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று. சென்றேன். ஏனென்று நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றான். என்னென்ன? என் மனைவியின் தந்திரத்தால் என் வரங்களை இழந்தேன். இன்று இவ்வளவு பெரிய ஆஸ்திக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன். இன்று நான் ஜனங்களிடத்திலே அந்த தீர்க்க தரிசன வரம் போய்விட்டது என்றான். நான் இந்த ஊரை விட்டே செல்ல போகிறேன். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, நீ கேட்கல. கர்த்தர் தந்த கிருபை வரத்தை, அது பரிசுத்தாவியின் வரமாக இருந்தாலும் ஆவியின் வரங்களாக இருந்தாலும் உன்னிடத்தில் இருந்தது பரிசுத்தாவி அல்ல. ஒரு மரித்து போன தீர்க்கதரிசியின் ஆவி, வழிதப்ப பண்ணுகிற தீர்க்கதரிசி. நீ வழிதப்பி போனாய், ஜனங்களை வழிதப்ப பண்ணினாய், எல்லாம் உன்னை விட்டு பறித்துக் கொள்ளப்பட்டது. மனம் திரும்பு. 6 மாதங்களுக்குள் எல்லாவற்றையும் விற்று சுருட்டி விட்டு போய்விட்டான். கண்ணூர் பகுதிக்கு அங்கே உள்ளவன் நான். வட கேரளாவை சார்ந்தவன். சென்று விட்டான். இப்பொழுது அவன் ஊழியத்தில் இருக்கிறானா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அன்பான ஊழியக்காரர்களே, அன்பான விசுவாசிகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், கை கொள்ளுங்கள், அடங்கி இருங்கள். எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு கொக்கரித்தீர்கள் என்றால் ஒரு நாளிலே அக்கினி கடலுக்கு இரையாவீர்கள். விசுவாசிகளே, எவனிடத்திலும் உங்கள் தலைகளை கொடாதிருங்கள். அவனுடைய அக்கிரமங்கள் உங்கள் மேல் சுமத்தப்படும். அவனிடத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் உங்களிலே குடியேறும். மறக்க வேண்டாம். இனிமேல் 23ஆம் வசனம்,
நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நீ எங்கே இருக்க போகிறாய்? இங்க என்ன வசனம் சொல்றது? நாம திராட்சரசம் குடிப்பதை குறித்து சிந்தனை செய்த பகுதியிலே இங்கே வந்தேன். செய்தி வேறெங்கோ சென்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம். இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உங்களுக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். என்ன பலவீனம்? இவர் இங்கே என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உனக்கு இருக்கிற பலவீனங்களுக்காக, உன் வயிற்றுக்காக, அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். டைஜஸ்டிவ் ஸ்டிமுலன்ட். நீ சாப்பிடுகிற உணவு செரிமானமாவதற்கு ஒரு கிரியா ஊக்கியாக எது பயன்படும்? திராட்சை ரசம். a great appetizer. பசியை உருவாக்குவது, ஜீரண சக்தியை அதிகரிப்பது. நீ மருந்தாக பயன்படுத்து, போதைக்காக பயன்படுத்தாதே. அருமையான கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, இந்த வசனத்தை குடிகாரர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக சொல்லாதே. அநேகர் என்னிடத்திலும் கேட்டிருக்கிறார்கள், இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இப்பொழுது சொல்லுகிறேன். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் வயிற்றிற்காகவும் நீ சாப்பிடுகிற உணவு நன்றாக செரிமானமாவதற்காக நீ கொஞ்சம் சாப்பாட்டிற்கு பிற்பாடு உணவு அருந்திய பின்பு ஒரு அவுன்ஸ், எவ்வளவு? ஒரு கப் அல்ல, ஒரு குப்பி அல்ல, ஒரு அவுன்ஸ் வைன். வைன் மீன்ஸ் போதை பொருள் அல்ல, திராட்சை ரசம் குடி. உன் பலவீனம் மாறி போகும், உன் வயிற்றின் உபாதைகள் மாறி போகும். உனக்கு பசி வருவதில்லையா? நீ ஒரு கப், ஒரு அவுன்ஸ் 27.5 மில்லி அல்லது 30 மில்லி திராட்சரசத்தோடு 100 மில்லி தண்ணீரை சேர்த்து குடி. தனியாக குடிக்காது, தண்ணீரை சேர்த்து குடி. ஒரு அவுன்ஸுக்கு 2 அவுன்ஸ் தண்ணி சேர்த்துக்க. கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் கூடி போனாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. அது ஒரு கிரேட் அப்பிடைசர் டானிக். பசியை உண்டாக்குகிற ஒரு மருந்து, ஊக்க மருந்து. ஆனால் அளவுக்கு அதிகமாக குடித்தால் நீ போதை மதுபான வெறியனாகி விடுவாய் என்பதை மனதில் வைத்து. இதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிற உண்மையான ரகசியம். மாறி வேத வசனம் சொல்லுகிறது நான் குப்பி கணக்கில், குடங்கணக்கில் திராட்சரசத்தை குடிக்கலாம் என்றால் அழிந்து போவாய். மற்றவர்களுக்கு துர்போதனை கொடுக்காதே. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கும் நொந்திக்கொள்ளும். நான் இடையில ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பிதாக்கள் செய்த அக்கிரமம் பிள்ளைகளிடத்தில், அவர்கள் பின்னடியார்களிடத்தில் 3ஆம் 4ஆம் 7ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கப்படும். இந்த வசனம், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அது அவன் காலத்திலேயே நான் செய்த அக்கிரமம் வெளியரங்கமாயிருந்தால் என் காலத்திலேயே, என் மரண நாளுக்கு முன்பே என்னிடத்திலே அந்த நியாய தீர்ப்பை துவங்க செய்யும். இல்லை என்றால், நான் செய்த அக்கிரமங்கள் வெளி உலகுக்கு தெரியாத நீதிகளாக இருந்தால் என் சந்ததி 3ஆம் தலைமுறையிலே அழியத் தொடங்கும். நான் செய்த அக்கிரமத்தின் பிரதிபலன், நான் ரகசியமாய் செய்த அநீதிகளின் பலன், பிறருக்கு செய்த அநீதி, அருவருப்பு, அக்கிரமங்கள், கொலை, கொள்ளை, அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு, இவைகளின் வேசித்தனம், விபச்சாரம், இவைகளின் பலன் 3ஆம் தலைமுறையிலே உன் பிள்ளைகளை தொடரும். சிலருக்கு உன் கண்களுக்கு முன்பே நீ பிறனுடைய மனைவியை அபகரித்தாய் என்றால், பிறன் ஒரு இளம் பெண்ணை, திருமணமாகாத பெண்ணையோ ஒரு இளம்
மனைவியையோ நீ கற்பழித்தாய் என்றால் உன் கண்களுக்கு முன்பாக உன் மகள் கற்பழிக்கப்படுவாள், உன் மனைவி அடுத்தவனுக்கு படுக்கையாவாள். தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தது. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே படிக்க வேண்டும், வேதாகமத்தில் இல்லாததை நான் சொல்லவில்லை. தாவீதின் மனைவிகள் அப்சலோமால் கற்பழிக்கப்பட்டார்கள். தாவீதின் மகள் தாமார் அம்னோனால் கற்பழிக்கப்பட்டான். சகோதரன் சகோதரியை கற்பழித்தான். உன் பிள்ளைகள் உனக்கு முன்பாக நீ செய்த அக்கிரமத்தின் பிரதிபலனை அனுபவிப்பார்கள். தூங்கி சாக வேண்டும். சூசைட் பண்ணணும். நீ தற்கொலை பாவம். நான் தற்கொலைக்கு தூண்டவில்லை. இப்பொழுது அக்கிரமக்காரனே, புறன் மனைவியை அபகரிக்கிற போதகனே, தீர்க்கதரிசியே, அப்போஸ்தலன் என்று பெயர் சொல்லிக் கொண்டு அடுத்தவன் மனைவியை படுக்கைக்கு அடைக்கிறவனே, மனம் திரும்பு. இல்லையேல் உன் சந்ததி உன் கண்களுக்கு முன்பாக பிடிக்கப்படும். நீ பெற்ற பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பலரோடு படுக்கையை பகிர்ந்து கொள்வார்கள். சாபம். நீ தப்பி பிழைக்கலாம் என்றால் நடக்காத காரியம். உன் சந்ததி தப்பி பிழைக்கும் என்றால் நடக்காத காரியம். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடையது பிந்தும். இதுபோலதான் எல்லா அக்கிரமங்களும், எல்லா பாவங்களும். மூன்றாம் நான்காம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறையிலே தப்பியது நான்காம் தலைமுறையிலே அழிந்து போகும். நான்காம் தலைமுறையிலும் தப்பிவிட்டால் 7ஆம் தலைமுறையோடு உன் வம்சமே அழிந்து போகும் என்பதை மனதில் வைத்துக் கொள். நீ கிறிஸ்தவன், நீ தேவனை அறிந்தவன் என்று சொல்லுகிறாய். வேதத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. தேவனை அறிந்தோம் என்று சொல்லுகிறவனே, உன் சரீரமும் உன் இருதயமும் தேவனுடைய ஆலயம் என்பதை மனதில் வைத்துக் கொள். உன்னிடத்தில் தான் முதலாவது நியாய தீர்ப்பு தொடங்கும். எழுதி வைத்துக் கொள். மறக்காதே. ஒரு நாள் நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்பவும் எரேமியா 33ஆம் அதிகாரத்திற்கே வருகிறேன், 35ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். அவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி, தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். யார்? ரேகாபியர்கள், யோனதாபின் புத்திரர்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நூற்றாண்டுகளாய், 1000 ஆண்டுகளாய் நேரடியாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் உரைத்துக் கொண்டே இருந்தார். இப்பொழுதும் ஊழியக்காரர்கள் மூலமாய் உண்மையும் உத்தமமுமான நீதியாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் இப்பொழுதும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் அதற்கு அதிகபட்சமாய் தேவன் அனைத்தையும் எழுதி உங்கள் பாசையிலேயே, உங்கள் கைகளிலே பரிசுத்த வேதாகமமாக தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் கையிலே வைத்துக் கொண்டு அநீதியாய் அக்கிரமமாய் வாழ்ந்து மதுபான வெறியர்களாய் குடியர்களாய், பகலிலே நீதிமான்கள், இரவிலே குடிகாரர்கள். கேவலமான புறவி. பகலிலே பரிசுத்த வேடம், இரவிலே அருவருப்பின் வேடம். பிரேத குலைகளாய் நடக்கிறீர்கள். சாக்கடைகளைப் போல வாழுகிறீர்கள். பகலிலே உங்கள் சாக்கடை நாற்றம் வழியே தெரியாதற்கு அரிதாரம் பூசிக்கொள்ளுகிறீர்கள். சினிமா நடிகர்களைப் போல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுகிறீர்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஜனங்களாக தெரிந்து கொண்ட யூதர்களுக்கு சொல்லுகிறார், ரேகாபியரின் புத்திரர்கள் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். இன்று வரை அவர்கள் அந்த கட்டளையை கை கொண்டு வருகிறார்கள். மதுபானம் குடிப்பதில்லை, திராட்சரசம் அருந்துவதில்லை. நீங்களோ என் கட்டளைகளுக்கு, உங்கள் ஆத்துமாவின் நாயகராகிய, உங்கள் ஆவிகளின் பிதாவாகிய தேவனாகிய என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையே என்று கேட்கிறார். அன்பான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, நீ கீழ்ப்படுகிறாயா? ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? யோசித்து பார். உன்னை நீயே கேட்டுப்பார். அங்கே சொல்லுகிறார் 15ஆம் வசனம், நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படிக்கு அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரர் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும்
நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். அதான் நான் முதலே சொல்லிட்டேன். ஆதாம் காலம், ஏனோக்கின் காலம் முதல், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்பவனுடைய தேவனோடே சஞ்சரித்து தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கின் காலம் முதல் இன்று வரை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களின் வாய்களின் மூலமாய், சத்திய வேதாகமத்தின் வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கீழ்ப்படியவும் இல்லை, அடங்கவும் இல்லை. அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உன் வீட்டிலே உன் குடும்பத்திலே ஒரு பிரச்சனையா? உன் குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கிறாய், கோழி வெட்டுகிறாய், ஆடு வெட்டுகிறாய் அங்கே, அல்லது மந்திரவாதிகளை தேடி ஓடுகிறாய், சூனியக்காரர்களை தேடி ஓடுகிறாய், அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை தேடி ஓடுகிறாய். இவர்கள் அப்போஸ்தலர்களும் அல்ல, தீர்க்கதரிசிகளும் அல்ல. இவர்கள் அப்போஸ்தலர்களின் வேடத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளின் போர்வைகளை போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, இவர்கள் ஓநாய்கள், பீரிப்போட ஆவல் உள்ள கர்ச்சிக்கிற சிங்கங்கள் என்பதை மனதில் வைத்திருங்கள். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படியுங்கள். அவைகளை கை கொண்டு வாழ பழகுங்கள்.